இந்த மாதிரி அத்தியனம் வித்யாதீர்த்தா வேத பாடசாலான்னு நடந்துட்டுருக்கு. வித்யாதீர்த்தோட அவரோட பேரில் நடந்துட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்த அத்தியனம் இது வந்து நம்ம வேதாத்தியனத்துக்கு பிரத்யட்சமாக உட்கார வைத்து எல்லாம் சொல்லிக் கொடுக்குறதுன்னு அதுக்கு ஒரு சம்பிரதாயம். ஆனால் இந்த காலத்தில் இருக்கிற இந்த வியவஸ்தையில் இந்த அனிவாரியமாக ரொம்ப அனிவாரியமாக இருந்தால் அப்போ இந்த மாதிரி ஒன்று படிக்கக்கூடிய ஒரு இதுவும் வந்திருக்கு. பரவாயில்லை. ஆனால் இந்த மாதிரி அனிவாரியமாக நம்ம வேறு வழி இல்லாத ஒரு சமயத்தில் பிரத்யட்சமாக படிக்கிறதுங்கிறது சம்பிரதாயம். இன்னும் ரொம்ப அனிவாரியமான ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும் இந்த மாதிரி யோகம் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். அது நடந்துட்டு இருக்கு. அந்த அத்தியனம் பண்ணுறது, அத்தியனம் பண்ண வேண்டியது தான் முதல்ல இந்த பிராமண கடமையை அத்தியனம் பண்ணுறது. பிரதம கர்த்தவியம் இந்த அத்தியனம், அப்புறம் வியாபனம், அப்புறம் மற்றதெல்லாம் அப்புறம். இந்த அத்தியனம்ங்கிறது முதல்ல கண்டிப்பாக பண்ண வேண்டியது. கீதையிலையும் பகவான் சொல்லியிருக்கார், சுவாத்தியாயாபியாசனம் செய்வ வாங்மயம் தபோச்சியதே அப்படின்னு. சுவாத்தியாயாபியாசம் பற்றி பகவத்கீதையிலும் பகவான் சொன்னார். இந்த அத்தியனம் பண்ணுறது, அபியாசம் பண்ணுறதுங்கிறது அது ஒரு தவம் அப்படின்னு பகவானே சொல்லியிருக்கார். அதனால் இந்த அத்தியனம் நடக்கிறது சந்தோஷம். அப்புறம் இந்த அத்தியனம் எல்லாம் பண்ணி நம்ம அது அபியாசம் பண்ணி இந்த தர்மாச்சரணம் தர்மானுஷ்டானம் அதை வந்து நன்றாக பண்ணணும். ஏன்னா இந்த தர்மானுஷ்டானம் அதுக்கு ஒரு இந்த காலம்ங்கிறது இருக்காது. காலம்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தர்மாச்சரணம் இந்த தர்மானுஷ்டானம் இதெல்லாம் பழைய காலத்தின் விசாரம், இந்த காலத்துக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னு ஆகாது. தர்மாச்சரணத்துக்கு மட்டும் அப்படி ஆகாது. இந்த உலகத்தில் எவ்வளவோ மாறிண்டே இருக்கும். உலகம் பல விதமாக மாறிண்டே இருக்கும். வேறு புதுசாக எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அதை நம்ம பண்ணிட்டு இருப்பார். அது எல்லாமே வெறும் மனிதன் தன்னுடைய காரியங்களை பண்ணிக்கொள்வதற்கு வேண்டிய ஒரு வியவஸ்தை, ஒரு ஏற்பாடு. அதுக்காக சௌகரியமாக தன்னுடைய காரியத்தை இன்னும் சௌகரியமாக, இன்னும் சீக்கிரமாக, இன்னும் சுலபமாக பண்ணிக்கிறதுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய சாதனங்கள் எல்லாம் இருக்குது நிறைய. அதெல்லாம் என்ன இருந்தாலும் இந்த தர்மம்ங்கிறது என்றைக்கும் மாறாது. தர்மம்ங்கிறது மனிதனுடைய ஸ்ரேயஸுக்கு காரணம்ங்கிறது மட்டும் என்றைக்கும் மாறாது. உலகத்தில் மனிதன் தன்னுடைய வெவ்வேறு காரியங்களை பண்ணிக்கொள்வதற்காக இந்த உலகத்தில் பல சாதனங்களை கண்டுபிடிச்சுட்டுருக்கார், தயார் பண்ணுறார். அதெல்லாம் நல்லா நடந்துட்டுருக்கு. அதை எல்லோரும் பயன்படுத்திக்கிறார். அதெல்லாமே இருக்குது. அந்த பயன் எல்லோரும் அடையிறார். அதெல்லாம் இருக்குது உலகத்தில். ஆனாலும் அதெல்லாம் இருந்தாலும் இந்த தர்மம்ங்கிறது என்றைக்கும் மாறாது. தர்மம் மற்றும் அதர்மம்ங்கிறது என்றைக்கும் மாறாது. அதான் நான் நிறைய பேருக்கு நிறைய இடத்துல தான் சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா இந்த உலகத்தில் இவ்வளவு புதுசாக இவ்வளோ எல்லாம் கண்டுபிடிச்சி இப்படி எல்லாம் பண்ணினாலும் இவ்வளவு சௌகரியங்களை உண்டாக்கியிருக்கார், சௌகரியங்களை கண்டுபிடிக்கிறார். எல்லாமே இருக்குது. இப்போ ஒரு 100 வருஷம் முன்னாடி ஒரு 50 வருஷம் முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இருக்குது. இப்போ 50 வருஷத்துக்குள்ளே எவ்வளவோ மாறி இருக்குது, எவ்வளவோ கண்டுபிடிச்சிருக்கார், எப்படியோ மாறிண்டே இருக்குது. இன்னும் வர காலத்தில் இன்னும் நிறைய மாறிண்டே இருக்கும், இன்னும் இது போயிட்டே இருக்கும், இது இருக்காது. ஆனால் இவ்வளோ ஆனாலும் இந்த உலகத்தில் இந்த துக்கம்ங்கிறது இன்றைக்கும் அப்படியே இருக்குது. இந்த உலகம் இவ்வளோ மாறிண்டே இருந்தாலும், இவ்வளோ சௌகரியங்கள் வந்தாலும், என்னெல்லாம் வந்தாலும், இந்த உலகத்தில் இந்த துக்கம் சுகம் ரெண்டுமே அப்படி தான் இருக்குது. அது ஒன்றும் மாறலை. துக்கம் ஒன்றும் குறையலை. இந்த சௌகரியங்கள் ஒன்றும் இல்லாத காலத்துலையும் ரொம்ப சுகமாக இருந்தவர் நிறைய பேர் இருக்கார். இப்போ இவ்வளோ சௌகரியங்கள் இருந்தாலும் ரொம்ப துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறவர் இன்றைக்கும் இருக்கார். அதனால் இந்த உலகத்தில் சுகம் துக்கம் மற்றும் மாறலை. அது இன்றைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. சுகம் துக்கம் ரெண்டும் சமானமாக தான் இருக்குது. இப்போ இவ்வளோ சௌகரியங்கள் எல்லாம் வந்ததுனால துக்கம் எல்லாம் குறைஞ்சிடுது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 50 வருஷம் 100 வருஷம் முன்னாடி அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னு பார்த்தா இந்த காலத்தில் துக்கம் ரொம்ப குறைஞ்சிடுதுன்னு சொல்ல முடியாது. இப்போ அந்த காலத்தில் இல்லாத துக்கங்கள் எல்லாம் இப்போ இருக்குது. அப்போ இல்லாத துக்கங்களும் இருக்குது. அப்போ இருந்த சில கஷ்டங்கள் இப்போ இல்லை, அதுவும் சொல்லணும். ஏன்னா இந்த சௌகரியங்கள் எல்லாம் வந்ததுனால அந்த கஷ்டமும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் துக்கம் அப்படி தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு வழியில் துக்கம் கம்மியாகிடுதோ, ஆனால் இன்னொரு வழியில் திருப்பி அந்த துக்கம் வந்துட்டே இருக்குது. அந்த துக்கம் மனிதனுக்கு கடக்கக்கூடிய அந்த ஒரு மார்க்கம் அது மாறினாலும் துக்கம் என்றது அப்படி தான் இருக்குது. அதனால தான் ஒரு காலத்தில் இருந்த துக்கங்கள் இப்போ இல்லை, ஆனால் அந்த ஒரு காலத்தில் இருந்த துக்கங்கள் இப்போ இல்லை, ஆனால் ஒரு காலத்தில் இல்லாத துக்கங்கள் இப்போ இருக்குது. இப்படி பார்த்தா துக்கம் இருக்கு. துக்கம் அது ஒன்றும் குறையாது, அப்படிதான் இருக்குது.
இப்போ ஒரு காலத்தில் சுகம் இருந்தது, இப்பவும் சுகமாக இருக்கார். இப்பவும் சுகம்ங்கிறது இருக்கும். சுகமாக இருக்கிறவா இன்றைக்கும் இருக்கார், சுகமாக இருக்கிறவா முன்னாடியும் இருந்தார். அதனால் இந்த சுகம் துக்கங்கிறது இந்த உலகத்திலேருந்து எப்போவுமே மாறாது. சுகம் துக்கங்கள் ரெண்டுமே இருக்கும். எதுக்குன்னு கேட்டால், ஏன் இவ்வளோ சௌகரியங்கள் வந்ததுனால துக்கம் எல்லாம் ஏன் குறையலை அப்படின்னு கேட்டால், சௌகரியம் வந்ததை தவிர அந்த துக்கத்துக்கு மூலமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து மாறலை. ஏன்னா அதுதான் அதர்மம். இந்த அதர்மம் தான் துக்கத்துக்கு மூலம். அதனால் எவ்வளோ சௌகரியங்கள் வந்தால் என்ன, அதர்மம்ங்கிறது அப்படியே இருக்குன்னா துக்கத்தை அனுபவிக்க வேண்டியதான் வரும். அதே மாதிரி இந்த தர்மம்ங்கிறது இருக்குன்னா அப்போது எந்த சௌகரியங்கள் இல்லாத காலத்துலேயும் ரொம்ப சுகமாக இருந்தார் ஜனங்கள் எல்லாம், முன்னோர்கள் எல்லாம். அதனால் என்னாச்சுன்னா இந்த சுகத்துக்கும் துக்கத்துக்கும் மூலம் என்னன்னா இந்த சௌகரியங்களோ, இது சௌகரியங்கள் இல்லை. இந்த சௌகரியம்ங்கிறது சுகத்துக்கு மூலம் கிடையாது. சௌகரியம்ங்கிறது ஒரு மாத்தியமம், அது மூலம் கிடையாது. மாத்தியமம் வேறு, மூலம் வேறு. மூலம்ங்கிறது இருந்தால் மாத்தியமம்ங்கிறது வேலை பண்ணும், வேலை செய்ய முடியும். மாத்தியமம்னா நடுவில் இருக்கக்கூடியது. மூலம்னா மூலமாக இருக்கக்கூடாது. மூலம்ங்கிறது ஒன்று இருந்தால்தான் அந்த மத்திய நடுவில் இருக்கிறது வந்து வேலையை பண்ணி நமக்கு என்ன கடக்க வேண்டியிருக்கோ அதை கொடுக்கும். அதனால் இந்த மூலம்ங்கிறது தர்மம். துக்கத்துக்கு மூலம் அதர்மம், சுகத்துக்கு மூலம் தர்மம். அதனால் இந்த துக்கம், இந்த தர்மம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னா இந்த சுக சாதனங்கள் மூலமாக நமக்கு சுகத்தை கொடுக்குது. அவ்வளோதான். இந்த சுக சாதனத்தாலே சுகம் வருதுன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. சுக சாதனத்துக்கும் பின்னாடி இந்த தர்மம்ங்கிறது இருக்குது. அதனால் இந்த சுகம் வந்து சுக சாதனங்கள் என்னென்ன இருக்கோ, உலகத்தில் என்னென்ன சுக சாதனங்கள் இருக்கோ, இந்த எல்லா சுக சாதனங்களும் மாத்தியமம் தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அது சுகத்துக்கும் அந்த சுகத்துக்கு மூலமாக இருக்கக்கூடிய தர்மத்துக்கும் ரெண்டுக்கும் நடுவில் இந்த சுக சாதனங்கள் இருக்குது. அதே மாதிரி துக்க சாதனங்களும் அப்படிதான். துக்கத்துக்கும் துக்க சாதனம் மூலமாக இருக்கக்கூடிய அதர்மத்துக்கும் நடுவில் இந்த துக்க சாமகிரி, துக்கத்தை கொடுக்கக்கூடிய சாமகிரி, இந்த உலகத்தில் பொருட்கள் எல்லாம் இருக்குது. அதனால் என்னாச்சுன்னா இந்த போக்கிய வஸ்துகள் இல்லைன்னா நமக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய வஸ்துகள் என்னெல்லாம் இருக்கோ இதெல்லாம் நடுவில் இருக்கக்கூடிய வஸ்துகள் தான். இந்த வஸ்துகளுக்கு பின்னாடி மூலமாக இருக்கக்கூடியது தர்மம் அதர்மம். அது இருந்தால் தான் இந்த போக சாதனங்களால் நமக்கு சுகமோ துக்கமோ கிடைக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சுகத்துக்கு மூலமாக இருக்கக்கூடிய தர்மம் வந்து நல்லா இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதர்மம் வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. அதர்மத்தை நம்ம பரிகாரம் பண்ணிக்கணும், அதர்மத்தை பரிகாரம் பண்ணிக்கணும். அதை பற்றி நம்ம யோசனை பண்ணினோம்னா இந்த சுக சாதனங்கள் பற்றி நாம் யோசனை பண்ண தேவையில்லை. அது நம்மளே தேடிட்டு வரும். அந்த சுக சாதனம் என்ன இருக்கோ, நாம் எங்கே இருந்தாலும் அது நம்மளே தேடிண்டே அது வரும். நாம் அந்த சுக சாதனத்துக்கு பின்னாடி போக வேண்டியதில்லை, போக தேவையில்லை. அதே நம்மளே தேடிட்டு வரும். எங்கே இருந்தாலும், எந்த இடத்துல நாம் இருந்தாலும் நம்ம சுகமாக இருக்கலாம். அதே இந்த துக்க சாதனம் என்ன இருக்கோ, இந்த அதர்மம், அதை வந்து பரிகாரம் பண்ணலைன்னா நாம் எவ்வளோ நல்ல ஸ்திதியில் இருந்தாலும் அந்த துக்க சாதனம்ங்கிறது அதர்மம்ங்கிறது இருந்தால் எப்படியோ ஒரு வழி, ஏதோ ஒரு வழியில் இந்த துக்கம்ங்கிறது எனக்கு வரும். அதனால் இவ்வளோ சௌகரியங்கள் இப்படியெல்லாம் உலகத்தில் மாறிண்டே இருந்தாலும் இந்த சுகம் துக்கம் எதுக்கு குறையலைன்னா அதோட மூலம் அப்படி தான் இருக்குது. அந்த இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அந்த மூலம்ங்கிறது இருக்கணும், அன்றைக்கு வரைக்கும் இந்த பாலம்ங்கிறது அவசியம் நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த தர்மம், அதனால தான் முன்னோர்கள் எல்லோருமே இந்த போக சாதனங்கள் அந்த போக சாதனங்கள் என்னங்கிற விஷயம் பற்றி யோசனை பண்ணுறது விட்டுட்டு தர்மம் பற்றி தான் யோசனை பண்ணார். தர்மத்தை தான் நல்லா பண்ணிட்டு இருந்தார். அதனாலே நல்லா இருந்தார். அவள் எல்லோரும் நல்லா இருந்தார். அதனால தான் இன்றைக்கி நாம் எல்லோரும் அவரை பற்றி ரொம்ப பெருசாக சொல்லிட்டு இருக்கோம். அதனால் அந்த தர்மம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த உலகம்ங்கிறது எவ்வளோ மாறிண்டே இருக்கும், அது எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். மனிதனுடைய அந்த ஜீவன சைலி அதெல்லாம் மாறிண்டே இருக்கும். ஆனாலும் இந்த தர்மம் அதர்மம்ங்கிறது மட்டும் மாறாது. சுக சாதனம் தர்மம், துக்க சாதனம் அதர்மம்ங்கிறது மட்டும் என்றைக்கும் மாறாது. அதனால் இந்த தர்மம்ங்கிறது நம்மகிட்ட இருக்குன்னா அந்த தர்மத்தை நல்லா சம்பாதனம் பண்ணினா எந்த இடத்துல இருந்தாலும் அந்த சுகம்ங்கிறது நம்மளே தேடிட்டு வரும். நாம் அதுக்கு பின்னாடி போக வேண்டியதில்லை. அதே மாதிரி இந்த அதர்மம்ங்கிறது இருக்குன்னா நாம் எவ்வளோ நல்ல ஸ்திதியில் இருந்தாலும் அந்த அதர்மம்ங்கிறது நம்மளை தேடிட்டு வரும். அதிலேருந்து நாம் தப்பிச்சுக்க முடியாது. அதனால் இந்த சுகத்தை, இந்த தர்மம், எல்லா சுகங்களுக்கும் எல்லா ஸ்ரேயஸுகளுக்கும் மூலமாக இருக்கக்கூடிய தர்மத்தை ஆச்சரணம் பண்ணி அந்த தர்மம், அந்த புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுங்கிறது அதுவே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
அதை பற்றி நம்ம நல்லா யோசனை பண்ணால் மற்றதெல்லாம் உலகத்தில் சில காரியங்களெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த சில பொறுப்புகள் எல்லாம் இருக்குது. எல்லோருக்கும் படிக்க வேண்டியிருக்கு, ஏதோ சம்பாதிக்க வேண்டியிருக்கு, வேலைக்கு போகணும், அது பண்ணணும், இது பண்ணணும், எல்லாம் நிறைய இருக்குது. அந்த வேலைகளெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணிட்டே இருக்கணும். அது விட முடியாது, அது பூர்ணமாக விட முடியாது. அது எவ்வளோ பண்ணணுமோ அவ்வளோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த பொறுப்பு நம்ம மேலே இருக்கும்போது அது விடக்கூடாது யாரும். அந்த லௌகிகமான பொறுப்பாக இருந்தாலும் அது இருக்கிற வரைக்கும் அதை நம்ம அதுலேருந்து தவிர்த்து போகக்கூடாது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதனால் அதுவும் இருக்கும். அது பண்ணிட்டு இந்த தர்மத்தை நம்ம ஆச்சரணம் பண்ணணும். ரெண்டையும் பண்ண முடியும். அது முடியாதுன்னு சொல்ல சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால் இந்த அனுஷ்டானம் இதெல்லாம் என்னால் முடியாதுன்னு சொல்லுவார். ஆனால் அது சரியாக யோசனை பண்ணினால் கண்டிப்பாக ரெண்டும் நடக்கும். இந்த லௌகிகமான ஜீவனத்திலையும் நல்ல ஸ்திதியில் இருக்கலாம், தார்மிகமாகவும் நல்ல ஸ்திதியில் இருக்கலாம். இது முடியும், இதெல்லாம் முடியவே முடியாதுன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பார். ஐயோ அது இருந்தால் இது முடியாது, இது இருந்தால் அது பண்ண முடியாது அப்படின்னு நினச்சி நினைப்பேன். ஆனால் அப்படி இல்லை. அதுக்கு ஒரு சமயம், இதுக்கு ஒரு சமயம். அந்த நேரத்தில் அது பண்ணணும், இந்த நேரத்தில் இது பண்ணணும். அந்த மாதிரி ரெண்டையும் பண்ணால் ரெண்டும் முடியும். நிறைய பேர் அப்படி பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கார். நிறைய பேர் இருக்கார். அவர் இந்த லௌகிகமானத்துலேயும் நல்ல ஸ்திதியில் இருக்கார், இந்த வைதிகத்திலையும் நல்ல தர்மானுஷ்டானம் பண்ணுறார். அந்த மாதிரி அதுக்கு நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கார். அதனால் இது வந்து முடியாத காரியம் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த லௌகிகமாக நல்லா படித்து நல்லா சம்பாதனை பண்ணி நல்லா வேலையெல்லாம் பண்ணி என்னெல்லாம் பண்ண வேண்டியதோ அதெல்லாம் பண்ணிட்டு இந்த தார்மீகமான வழியிலையும் நல்லா தர்மானுஷ்டானத்தை எல்லாத்தையும் பண்ண முடியும். அதனால் இந்த மாதிரி அனுஷ்டானத்தை எல்லாம் பண்ணி இந்த புண்ணியத்தை சம்பாதிக்கணும். அந்த புண்ணியம்தான் நாம் எங்கே இருந்தாலும் நம்மளை காப்பாற்றும். அதனால் இந்த புண்ணிய சம்பாதனம் பண்ணி இந்த தர்மானுஷ்டானம் பண்ணி எங்கே இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த சமயத்தில் இருந்தாலும் இதெல்லாம் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அதனால் இதே மாதிரி நல்லா நடக்கட்டும். இந்த அத்தியாயமும் இதன் மூலமாக இன்னும் அனுஷ்டானங்கள் அதெல்லாம் நல்லா நடக்கட்டும். அதெல்லாமே இந்த வித்யாதீர்த்த பாடசாலை அப்படின்னு இந்த பேரில் இது நடக்கிறதோ, இந்த பாடசாலைனாலே இதெல்லாம் நல்லா நடக்கட்டும். இந்த வித்யாதீர்த்தம்னா இங்கே நம்ம எங்கள் பரமகுரு அபிநவ வித்யாதீர்த்த மகாஸ்வாமிகள், இன்னும் அவருக்கும் முன்னாடி இங்கே 10வது பீட்டாதிபதியாக இருந்தவர் வித்யாதீர்த்தர். இப்போ நம்ம வித்யாசங்கர் கோவில் பார்க்குறோம். சுகேரி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் அந்த வித்யாசங்கர் கோவில் தான் ஞாபகம் வரும். அது வித்யாசங்கர் கோவில்னா வித்யாதீர்த்தரோட சந்நிதி. அது வித்யாதீர்த்தர் அங்கே இன்றைக்கும் தவம் பண்ணிருக்காங்க. அவரோட சரீரத்தை விட்டதுக்கப்புறம் அந்த சரீரத்தை அங்கே சமாதி பண்ணி அந்த மாதிரி பண்ணது கிடையாது. எல்லோருக்கும் அப்படி தான் பண்ணுவார். ஆனால் அவர் சரீரத்தை விடலை. அவர் அங்கேயே அதிருஷ்யமாயிட்டார். அதுதான் இத்திஹாசம் சொல்கிறது. அவர் அதிருஷ்யமாகி அந்த இடத்துல இப்போ எங்கே நம்ம கோவிலில் பார்த்துட்டு இருக்கோமோ அந்த நதி தீரத்தில், அந்த நதி கரையில் அங்கேயே அவர் தவம் பண்ணணும் அப்படின்னு அவர் சங்கல்பம் பண்ணி. ஏன்னா அந்த நதி எப்படி போயிட்டு இருக்குன்னா, இந்த கொஞ்சம் தூரம் உத்தரத்துக்கு போயிட்டு இருக்கு, அங்கேருந்து திருப்பி பூர்வத்துக்கு திரும்பி போயிட்டு இருக்கு, திருப்பி உத்தரத்துக்கு போயிட்டு இருக்கு இங்கே நதி. அது ரொம்ப பிரசஸ்தம். அந்த மாதிரி ஒரு இடம் எங்கே நதி பூர்வத்துக்கு போயிட்டு இருக்கிற நதி உத்தரத்துக்கு போயிட்டு இருக்கக்கூடிய நதி பூர்வத்துக்கு போய் திருப்பி உத்தரத்துக்கு போகக்கூடிய ஒரு இடம் என்ன இருக்கோ அது ரொம்ப பவித்திரம் அப்படின்னு சாஸ்திரத்துலேயும் இருக்குது. அதனால தான் இந்த விஸ்வேஸ்வர மகர்ஷிகள், விவாண்டக மகர்ஷிகளும் எல்லாருமே இங்கே தான் தபம் பண்ணியிருக்காங்க. இந்த சுங்கேரி தீரத்தில் இங்கே இந்த இடத்துல தான் அவங்க தபம் பண்ணியிருக்காங்க. வித்யாதீர்த்தரும் அந்த இடத்துலையே அங்கேயே இருக்கணும், அம்பாள் பிரதிஷ்டாபனையும் அதனால தான் அங்கே தான் பண்ணியிருக்காங்க. அதனால் அங்கேயே தபம் பண்ணணும்னு அவர் சங்கல்பம் பண்ணி அங்கேயே அதிருஷ்யமாயிட்டார். அப்புறம் அவரோட உத்தரவுப்படி அங்கே கோவில் அந்த சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு அவர் உத்தரவு பண்ணியிருக்கார். அவர் வித்யாரண்ய மகாஸ்வாமிகளுக்கும் பாரதி தீர்த்தருக்கும் அவர் உத்தரவு பண்ணியிருக்கார். அதனால தான் அந்த இடத்துல அந்த சிவலிங்க பிரதிஷ்டாபனை பண்ணி இந்த கோவில் கட்டியிருக்கார். அதனால தான் அதுக்கு வித்யாசங்கர சுவாமி அப்படின்னு பேர் வச்சிருக்கார். அதனால் இன்றைக்கும் அவர் அந்த அதிர்ஷ்ட ரூபத்தில் அங்கேயே இருக்கார். அவரோட சரீரத்தை அவர் தியாகமே பண்ணலை. தியாகம் பண்ணி சமாதி பண்ணதுன்னு கிடையாது. அங்கே இங்கே அப்படி கிடையாது. அவரோட இன்றைக்கும் அதிர்ஷ்ட ரூபத்தில் இருக்கார். அவர் தான் வித்யாதீர்த்தர். இந்த வேத பாஷ்யத்தில் எல்லாம் வரக்கூடிய வித்யாதீர்த்தர் அவர் தான். நிஸ்வதம் வேதாக யோவேதோ கிளஞ்சகத்தை நிர்மமே மகாமந்தே வித்யாதீர்த்த மகேஸ்வரம் அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய வித்யாதீர்த்தர் அவர் தான். அப்புறம் கடைசி வேத பாஷ்யத்தில் வித்யாரண்யர் சொல்லுவார். வேதார்த்த பிரகாசன அப்படின்னு சொல்லுவார். அந்த ஸ்லோகத்தில் தமோஹார்த நிவாரேன் உமர்த்தாம் சத்ரோதயா வித்யாதீர்த்த மகேஸ்வரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகத்திலையும் அவர் பற்றி தான் சொல்லுவார். அதனால் அந்த வித்யாதீர்த்தர், அதனால் அவரோட பேரில் இந்த பாடசாலை நடந்துட்டுருக்கு. அதெல்லாம் நல்லா நடக்கும். இன்னும் நிறைய பேர் இந்த பாடசாலையில் இன்னும் நன்றாக அத்தியனம், இந்த வேதம் அவரவர் உபநயமானவர் இந்த வேதாத்தியனம் பண்ணி அப்புறம் மற்றவர்களுக்கு எல்லோருக்கும் இந்த சத்கிரந்தங்கள், சத் ஸ்தோத்திரங்கள், இன்னும்
கீதை முதலான கிரந்தங்கள் என்னங்க எல்லோருக்கும் வேண்டிய ஒரு உபதேசத்தை சாஸ்திரம் எல்லோருக்கும் வேண்டிய ஒரு வழியை கான்சென்டே இருக்குது. ஆனால் அதில் வந்து யார் எந்த வழியில் போகணும் அப்படின்னு மகர்ஷிகள் சொல்லியிருக்காரு. அது ரிஷிகள் சொல்லலை. அவர் சொன்னால் என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம். அவர் என்ன சொன்னாலும் அதை நம்ம பண்ணலாம். அவர் சொல்லாததை நம்ம பண்ண முடியாது. அவர் சொன்னதை என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம். அவர் சொல்லாததை நாம் ஒன்றும் பண்ண முடியாது. ரிஷிகள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அதுதான் நம்முடைய தர்மம். இந்த ரிஷிகளும் இந்த ஸ்மிருதி வேதம் ஸ்மிருதி சாஸ்திரம் புராணம் இதிகாசம் அதெல்லாம் நமக்கு என்ன சொல்லிட்டு இருக்கோ அதை தீர்மானம் பண்ணி எந்த ஒரு அர்த்தம் வந்துட்டு இருக்கோ இந்த முன்னோர்கள் எல்லாம் இந்த சரியானவர் சிஸ்டர்கள் வந்து என்ன அர்த்தத்தை கொடுத்துருக்காரோ அவரெல்லாம் அதை அத்தியனம் பண்ணி என்ன அர்த்தம் வருதுன்னு சொல்லியிருக்காரோ அந்த அர்த்தம் படி அவர் என்ன பண்ண சொல்லுவாரோ அது என்ன வேணாலும் ஆகட்டும் நம்ம பண்ணலாம். அது அங்கே இல்லாததை நாம் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லாத பண்ண முடியாது. ஆனாலும் அப்படின்னு சொல்லி அவர் சில பேருக்கு தான் ஏதோ நல்லது சொல்லியிருக்காரு, சில பேருக்கு சொல்லலைன்னு இல்லை. எல்லோருக்குமே நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கார். எல்லோருக்கும் வேண்டிய ஒரு சிறைய மார்க்கத்தை அவர் உபதேசம் பண்ணியிருக்கார். அது வந்து ஒவ்வொரு மாதிரி ஒருத்தருக்கு ஒரு விதமாக சொல்லியிருக்கார், இன்னொருத்தருக்கு இன்னொரு விதமாக சொல்லியிருக்கார். ஆனால் சொன்ன விஷயம் ஒன்று தான். ரெண்டு பேருக்கும் சொன்ன விஷயம் அவர் பண்ண வேண்டியது எல்லாமே ஒன்று தான். ஆனால் அந்த சொன்னது வந்து அப்புறம் அவர் கிடைக்கக்கூடிய ஒரு பலனும் ஒன்று தான். அது ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மார்க்கத்தை சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். அதனால் இந்த மாதிரி எல்லோருக்குமே ஒரு சிறைய மார்க்கம் இருக்குது. அதனால் எல்லோருக்கும் இந்த மாதிரி இந்த பாடம் இந்த சத் விஷயங்கள் சத் விசாரங்கள் எல்லாமே எல்லோருக்கும் நல்லா கிடக்கட்டும். இந்த நல்லா நடக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணுறேன். இன்னும் வருங்காலத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லோருக்கும் இந்த சம்ஸ்கிருதம் வேதம் சம்ஸ்கிருதம் சாகித்யம் முதலான எல்லா விஷயங்களையும் எல்லோரும் நல்லா எல்லோருக்கும் நல்லா கற்றுண்டு எல்லோரும் நல்லா இந்த ஒரு ஜீவனத்தை சாதகம் பண்ணிக்கணும்னு சொல்கிறோம். இது இப்படியே நிர்விঘ்னமாக நடக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறோம். அண்ணா உங்களுக்கு எவ்வளோ பிரணவ் வந்து என்ன சொல்லிக் கொடுக்குறாரு, பிரணவ் அண்ணா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. சின்ன வயசுலேயே இங்கே ஒரு கீதை பரீட்சையும் கொடுத்துருக்கார். சின்ன வயசுல 10 வருஷம் ஆச்சுங்களே, 10 வருஷம் ஆகிட்டு அந்த 10 வருஷம் ஆகிட்டு கீதை எல்லாம் கொடுத்துருக்கார். அப்புறம் பரம்பரையாக இந்த நம்ம சிங்கேரி பீட்டத்தின் விசேஷமாக அந்த சிஷ்யாவில் இருந்து குரு சேவை பண்ணிட்டு இருக்கார். அந்த குடும்பத்தில் வந்தவர். நன்னா இந்த காரியமெல்லாம் நன்னா நடக்கட்டும்.